World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதமும் ஜாதக ஆய்வு பண்ணுவது நம்மளதில் வழக்கம். அதில் ரெண்டு ஜாதகம் இன்றைக்கி கால சூழ்நிலை இருக்கிறதுனால சீக்கிரமாக திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜாதக ஆய்வு எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே ஜாதகம் ஆய்வு ஜாதகம் போடப்பட்டிருக்கு. உள்ளே உள்கட்டத்தில் ஆண் ஜாதகம் போடப்பட்டிருக்கு, வெளிக்கட்டத்தில் பெண் ஜாதகம் உள்கட்டத்தில் பெண் ஜாதகம் போடப்பட்டிருக்கு, வெளிக்கட்டத்தில் ஆண் ஜாதகம் போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது ஜாதகம் ஐயா அது பொருத்தலாமா வேண்டாமான்றதை அவருடைய முறையில் அவர் விளக்குவார். ஆல்ரெடி நான் ரிசல்ட் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஐயாவும் ரிசல்ட் சொல்லுவார். நீங்களும் பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதல் கடவுளாகிய விநாயகர், முந்தி விநாயகரே, முருக கடவுளே, கந்தருக்கு மின் பொருந்த கமலோ சரஸ்வதியே, என் அன்னை மாதாவே, ஆதி பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய என் பெத்தெடுத்த தாய் தந்தை அவர்களுக்கும், அதாவது நமக்கு ஓதி கொடுத்த குருநாதர் ஒரு நாளும் மறக்க வேண்டாம், கற்றுக் கொடுத்த குருநாதரை ஒரு நாளும் மறக்க வேண்டாங்கிற ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஜோதிடத்தில் என்னுடைய குரல் மங்காத, குரலோசை குறையாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் இந்த ஃபீல்டில் இருந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, தொழில்முறை ஜோதிடாக இருக்கிறேன். ரெண்டாவது, இந்த மாதம் தர்மசாஸ்தா மணிகண்டா ராஜ் அவர்கள் கல்வி ஜோதிடத்துறையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருந்த அந்த மணிகண்டராஜ் அவர்களுக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்ற இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் அல்லது ஜோதிடர்கள் இல்லாத அதாவது பார்த்திங்கன்னா ஆர்வலர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய சிற்றுரையை இந்த காணொளி மூலமாக தொடங்குகிறேன். அதுக்கு இந்த காணொளியை உலகம் பூராவும் நமக்கு ஒளிபரப்பக்கூடிய முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நமது கதிர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி ஒரு வணக்கத்தை சொல்லி நான் ஒரு சிற்றுரையை இப்போ உங்கள் முன்னே சொல்கிறேன், பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து, கல்வி முடிஞ்ச உடனே அடுத்தது தொழில் வேணுங்கிற ஒரு கருத்து இருக்குது. தொழில் ஆரம்பித்த உடனே திருமணம் பண்ணணும், திருமணம், குழந்தைகள், ஒரு 4-5 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மனித வாழ்வில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து நல்லா கல்வி கற்று ஒரு தொழில் அமைந்தாலும் கூட ஒரு நல்ல மனைவி அமையணும். இந்த மனைவி என்பது பார்த்திங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கல் ஒன்று கனி ஆகாது, கனி ஒன்று கல் ஆகாதுங்கிற ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி திருமணத்துக்கு மனைவி ஒரு நல்ல மனைவியை அமைஞ்சாதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக போகும். நம்ம எவ்வளவு கல்வி கற்றிருந்து எவ்வளவு ஒரு தொழில் வருமானம் இருந்தாலும் கூட நமக்கு வாழ்க்கை துணையை அமையக்கூடிய ஒரு மனைவி ஒரு நல்ல முறையில் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சீரும் சிறப்பாக போகும். அப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேர்த்துக்கு சம உரிமையாக கொடுத்துள்ள ஒரு காலகட்டத்தில் பொருத்தம் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஜோதிடர் முன்னையில் நிறையா பேர் முன்வைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. இந்த பொருத்தங்கள் சரியாக அமையாவிட்டால் அது அவ்வளவு சிறப்பாக இருப்பது இல்லை, வாழ்க்கை தடம்புருண்டு போகிறது. பார்த்திங்கன்னா, நமக்கு என்னுடைய முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு ஜாதகமாவது காதல், கலப்பு, பிரிவினை பிரச்சனைகளுக்கு உண்டான ஜாதகமே தான் வரும். இது வராமல் இருக்கிறதில்லை. ஏன்னா அந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறது மக்கள் அப்படி பார்க்குறாங்களா இல்லையா, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, ஏன் இந்த பிரச்சனை இப்போ வருது அப்படிங்கிறது தெரியல. பல கருத்துகள் மேலோட்டமாக போகிறதில்லை, போயிடுறாங்க. பாருங்கள், இந்த ஜாதகம் கூட இப்போ நான் போரில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகத்தை அவங்க
தன்னுடைய பொண்ணுனுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டோம், சரி உங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு போயிட்டு நாங்கள் அதுக்கு நாளைக்கே வர சொல்லலான்னு இருக்கிறோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர சொல்லலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் இதுக்கு வந்தாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு இதுக்கு பொறுத்து எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், அவங்க பார்த்தாங்களே, நம்ம வந்து ஒரு ஜோதிடரையும் குறை சொல்ல நம்ம வரல, புரியுதுங்களா? ஆல்ரெடி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பொருத்தம் பார்க்குறதுல நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு சரியான ரூட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னாவே வாழ்க்கையில் பல பிரச்சனை தடம்புரண்டு போயிருங்கிறதா என்னுடைய கருத்து. அதனால் இந்த பொருத்தம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த பொருத்தத்தில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஐயா வந்து நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தில் வந்து வர்க்க சக்கரம்னு சொல்லி ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வர்க்க சக்கரத்தில் வந்து எனக்கு தெரிந்த ஒரு சரியான ஒரு கணிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருசியம்சம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து சரியாக பயின்று அதில் எந்த கிரகம் எந்த பாகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுனுடைய குணாதிசயங்களையும் ஒரு ஆணுடைய குணாதிசயங்களையும் தெளிவாக எடுத்துடலாம். அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பொண்ணு இப்படித்தான் இருக்கும், இந்த பையன் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த வர்க்க சக்கரத்தில் திருசி அம்சத்தில் எடுத்துக்கலாம். இது உறுதியான கருத்து. அந்த வழியில் நிறைய எடுத்துக்கலாம். அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பாலகிருஷ்ணன் ஐயா வருவார் அடிக்கடி. நான் எங்கிட்ட பேப்பர் நீட்டினாவே நான் உடனே இருக்குது, இல்லை இந்த பொண்ணு இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லிடுவேன். வேண்டான்னு ரிஜெக்ட் நிறையா பண்ணுவேன். அப்போவே கேட்பார், என்னன்னா கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்கிறீங்களா எப்படின்னா அப்படின்னு கேட்பார், புரியுங்களா? அந்த வழியில் அந்த ஒரு ராசியில் ஒரு கிரகம் எத்தனை பாகையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு அதை அவர் பிரித்து சொல்லுவார், கிளாஸில் சொல்லுவார். அந்த வர்க்க சக்கரத்தில் திருச்சி அம்சம் எத்தனை பாகத்தில் பிரித்து அந்த இது சொல்லுவாருங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுடைய குணாதிசயங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் பார்த்து எடுத்துக்காங்க, நல்லதாகவே தெரியும் அந்த வர்க்க சக்கரத்தில். சரிங்க, இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஜாதகம் போட்டிருக்கிறார். உள்ளே இருக்கிற கிரகங்கள் பூரா பொண்ணு ஜாதகம், பொண்ணுனுடைய ஜாதகனுடைய கிரகங்கள், வெளியில் இருக்கிறது பூரா ஆணுடைய கிரக ஜாதகங்கள் கிரகங்கள் போட்டிருக்குது. ஆல்ரெடி இந்த பொண்ணு வயது பார்த்தீங்கன்னா 12/7/2000 விக்ரமா வருஷம் ஆணி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த பொண்ணு பிறந்த நட்சத்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, புரியுதுங்களா? பட் இந்த ஜாதப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய லக்னம் மேச லக்னம். 2ஆம் இடத்துல குருவும் சனியும் ஒரு வீட்டில் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு சனி, ஆல்ரெடி மிதுனத்தில் சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் ஒரு வீட்டில் சேர்ந்துருக்குது. கடகத்தில் சுக்கிரனும் ராகு ஒரு வீட்டில் சேர்ந்துருக்குது. 8ஆம் இடம் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறாரு. ஆல்ரெடி 10ஆம் இடத்துல கேது மாந்தி இருக்குது. இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி இன்னைக்கு புதன் திசையில் சூரிய புத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடியது புதன் திசையில் சூரிய புத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது பொண்ணுனுடைய ஜாதகம். சரி, இந்த பொண்ணுனுடைய ஜாதகத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பையன் ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பையன் ஜாதகத்தை இதை பொருத்தலாமா அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொருத்தனாவே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். என்னுடைய ஏரியாவில் பொருத்தம் கொஞ்சம் நிறையா வரும். ரெண்டாவது ஒரு பையன் ஜாதகம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து 9/11/1998 வெகுதானிய வருஷம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கிறாருன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா பையனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். பையனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ராசி மிதுன ராசி. பாருங்கள், அங்கே வந்து பொண்ணுக்கு வந்து அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. போர்டில் போட்டிருக்குது. வெளிவட்ட கிரகங்கள் பூரா பையனது, உள்கட்ட கிரகங்கள் பூரா பார்த்தீங்கன்னா பொண்ணுது. இதுதான். அப்போ இந்த பொண்ணுக்கு பையனுக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வர்றாங்க, பெற்றோர்கள் வர்றாங்கன்னா
இதில் என்னென்னு பார்த்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்குது. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்களா பார்க்காத சொல்கிறாங்களாங்கிறது அது அடுத்த சமாச்சாரம். நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கருத்து. அப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பாருங்கள், அனுச நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராசி பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது ராசி வந்துருச்சு. நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் வருது? 18வது நட்சத்திரம் வருது. எண்ணி வேணா பாருங்க, உங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் வரும். 2×18 2ஆல் வகுத்தோம்னா தீர்ந்து போச்சு. 18வது நட்சத்திரம் பொறுத்து வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொறுத்து வருதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நட்சத்திரம் பொறுத்து வந்தாலும் பெண்ணினுடைய ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, பையனுடைய ராசி மிதுன ராசி. நமக்கு பொண்ணுனுடைய ராசியில் வந்து என்னன்னா 8வது ராசி வந்துருச்சு. அப்போ சந்திராஷ்டம ராசி வந்துருச்சுங்களா? இப்போ டெய்லியுமே சந்திராஷ்டம்னாவே நம்ம வாயே பேசக்கூடாது, அமைதியாக போகணும், நிதானமாக போகணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. பட் இந்த ஜாதகத்தை முதல்ல 8வது ராசி இதை சேர்த்தலாமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அவங்க சேர்த்தலாம், அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. 8வது ராசி வருது. சரி, இப்போ ராசி பொருத்தம் நட்சத்திரமும் ராசி சொல்லிட்டோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லக்ன பொருத்தம் பாருங்கள். நான் போட்டது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெரிய அளவுக்கு கணிதத்துக்கு போகாத இருந்தாலும் கூட நான் ருணபந்த பொருத்தம்னு ஒன்று பார்ப்பேன். இந்த ருணபந்த பொருத்தம் எங்கிறது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டராஜ் அவர் எழுதிய புக்கிலேயே வந்து ருணபந்த பொருத்தம்னு எழுதலை, ஆனால் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கிறார். அதில் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் ருணபந்த பொருத்தம். இந்த ருணபந்த பொருத்தம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொருத்தம். பெரிய கணக்குகள் இருக்காது, ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். அதை இப்போ சொல்கிறேன் கேளுங்க. பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லக்னம்? மேச லக்னம். பையனுக்கு என்ன லக்னம்? துலா லக்னம். சார், துலா லக்னம் மேச லக்னம். பொண்ணுனுடைய லக்னம் ஆண் லக்னம் தான். பொண்ணுடைய லக்னம் ஆண் லக்னம், பையனுடைய லக்னமும் ஆண் லக்னம் தான். சேர்த்தலாமா? லக்ன பொருத்தம் வந்துருச்சு. லக்ன பொருத்தம் வந்துருச்சு. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? லக்னாதிபதி, இந்த பொண்ணுடைய லக்னாதிபதி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கணும். இந்த பொண்ணுடைய லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகங்கள் ஒரு வீட்டில் சேர்ந்துருக்கிறாங்க. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரி, தப்பில்லை. 3ஆம் இடத்துல பாவ கிரகம் மறையலாம், அதுவும் ஒரு புதன் வீட்டில் சுபரோடு இணைந்திருக்கிறாரு, தப்பில்லைங்கிற ஒரு கருத்து எடுத்துக்கலாம். சரி, அப்படியே பையனுடைய ஜாதகத்தில் என்ன பண்ணுறாரு? லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அப்போது லக்னம் 7வது லக்னம் வந்துருச்சு. 2 லக்னாதிபதியும் திரிகோணத்தில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய லக்னாதிபதிக்கும் பையனுடைய லக்னமும் திரிகோணத்தில் இருக்கிறாரு, ஆட்சி பெற்றுச்சு. அப்போ லக்ன பொருத்தமும் லக்னாதி பொருத்தமும் நமக்கு வந்துருச்சு. 2 பொருத்தங்கள் ஓகேன்னு கொடுத்துடலாம், தவறுகள் இல்லை. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம் வரலைங்கிறது முதலியே சொல்லிட்டோம். அப்போ ராசி அதிபதியினுடைய பொருத்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணுனுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் போய் அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கிறார். அந்த பையனுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிதுன ராசின்னு சொன்னோம். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்குடைய புதன் எங்கே போய் உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிகத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதி 2 பேருமே, இந்த ராசிக்கு அதிபதி 2 பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த புதன் விருச்சகத்திலையும் இந்த செவ்வாய் மிதுனத்திலையும் பரிவர்த்தனத்தால் இருக்கிறாங்க. ஆனால் பரிவாரத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுதுங்க? 6-8 இருக்குது. ராசிக்கு அதிபதி சஷ்டாஷ்டகத்தில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ராசிக்கு அதிபதி 6-8 மறைஞ்சிருச்சுங்களா? சரி, ரைட். அடுத்த பொருத்தம் இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி, பொண்ணுனுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறாரு, ராகுவோட இருந்திருக்கிறார். வடக்கு திசையில் சுக்கிரன் திக்பலன் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ராகுவோட சேர்ந்துருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை.
சரி, ராகு அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி பொண்ணுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 4 திக்பலத்தில் இருக்கிறாரு. பையனுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போய் சிம்மத்தில் ராகுவோட சேர்ந்துக்கிட்டார். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன பண்றாரு, அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன பண்றாருன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும். புரியுங்களா? பொண்ணுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராகுவோட இணைந்திருக்கிறாரு. பையனுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைந்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து லக்ன பொறுத்து வந்துருச்சு, லக்னாதிபதி பொறுத்து வந்துருச்சு, ராசி பொறுத்து வரல, ராசி அதிபதி பொறுத்து வரல, 2 பேர்த்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி பொறுத்து வரல. புரியுதுங்களா? அப்போ இந்த சுக்கிரனும் இந்த செவ்வாய்க்கும் ராகுக்கு பொருத்தங்கள் அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்காது அப்படிங்கிற நம்ம முடிவு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இது எந்த கணக்குக்கு போல, இதுக்கு பேர் தான் ருணபந்த பொருத்தம், ஈஸியாக கொண்டுட்டு போகிற பொருத்தம், கணிதம் இல்லாத போகிறது. இதுக்கு கணக்கு தேவையில்லையா? கணக்கு போடணுங்களா? தேவையில்லை. இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, இந்த கிரகங்கள் எங்கே சேர்ந்துருக்குது, யாரை பார்த்துருக்குது அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் மட்டும் போகணும். இது ஈஸியான மெத்தேடு. சரி, இந்த சுக்கிரன் புரியுதுங்களா, இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராகு ஒரு வீட்டில், இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ராகு ஒரு வீட்டில் இருந்து சிம்மத்திலையும் பார்த்தீங்கன்னா, இங்கே சுக்கர ராகு கடகத்தில், இங்கே சுக்கர செவ்வாய் ராகு சிம்மத்தில், 2/12வது ராசியில் சந்திரனும் சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. அதுவும் ஒரு பெரிய பாதிப்பில் இருந்தாலும் அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவங்க 2 பேர் அந்த மாதிரி இருக்கிறது தவறு தான் சொல்லிடுச்சு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பையனுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல என்ன பண்ணுதுன்னா, சனி உட்கார்ந்துக்கிட்டார். துலா லக்னமாக இருந்து 7ல் சனி நேசமாயிட்டார். பாருங்க, துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி நேசமாயிட்டார். புரியுதுங்களா? அப்போ அங்கே 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ல் போய் சனி நேசமாயிட்டாரா? சனி 7ல் நேசமாயிட்டார். அப்படியே பொண்ணு ஜாதகத்தில் திருப்பி பாருங்க, 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாயிட்டார். பொண்ணு ஜாதகத்தில் மாங்கலி ஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாயிட்டார். இங்கே 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி நீச்சமாகி இங்கே 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாகி போச்சு. மாங்கலி ஸ்தானம் கெட்டு போச்சுங்களா? அப்போ அந்த பொருத்தம் வரல, பொருத்தம் எடுத்துக்க முடியாதுங்கிற ஒரு கருத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 7ஆம் இடம் கெட்டுது, இங்கே 8ஆம் இடம் கெட்டுது. 7 குடையவன் கெட்டுது, இங்கே 7 குடையவன் கெட்டுது, இங்கே 8ஆம் இடம் போச்சு, அங்கே 7ஆம் இடம் போச்சு, டவுன் ஆகி போச்சுங்களா? எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டுகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பொருத்தம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்ன பொருத்தத்துலேயே 2 பொருத்தம் சக்ஸஸாக இருக்குது, மீதி எல்லாம் சொல்கிற வரைக்கும் டவுனாக தான் போகுது. இந்த 2 தான் சக்ஸஸாக இருக்குது. லக்னம் லக்னாதிபதி இது மட்டும்தான் சக்ஸஸ், மீதி பூரா மைனஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி போகுது. சரி, இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் இடம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது குழந்தை பாக்கியத்தை குடிக்கக்கூடியது. இந்த 5 குடையவன் சூரியன் என்பது பார்த்தீங்கன்னா போய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒரு சுப்பிரமணியில் இருக்கிறாரு, செவ்வாயோட இணைந்திருக்கிறாரு. வேறு எந்த பாவ கிரகம் பார்க்கல, சுப கிரகம் பார்க்கல. குழந்தை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குங்கிற ஒரு விதி எடுத்துக்கலாம். அதே பையனுடைய ஜாதகப்படி பாருங்க, உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல குருவும் கேது ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த 5 குடையவன் என்ன ஆயிருக்கிறாரு? நேசமாயிட்டார். இங்கே பொருத்தமே முதல்ல நமக்கு நல்லா கிடைக்கல, குழந்தை பாக்கியம் டவுனாக போயிடுச்சு. அப்போ குழந்தை நாள், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த திசையில் நிறையா பேர் என்ன சொல்லுவோம்னா, பொருத்தம் பார்த்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது, குழந்தை கிடச்சிட்டா சரியாயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து வேகமாக இருக்கணும் இல்லையா நமக்கு, அது டவுனாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்துது. சரி, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, அதுவும் தடைப்படுத்திருச்சு. சார் இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த பொருத்தங்கள் வந்து ஒரு நார்மலான பொருத்துக்கிட்டு போயிட்டோம். புரியுதுங்களா? இது நமக்கு வந்து ஆகாதுங்கிற ஒரு கண்ட்ரோலை ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன திசை ஓடுது?
சனி திசை 18 ஆண்டுகள் இருந்தது. அடுத்தது இப்போ பொண்ணுக்கு புதன் திசை ஓடிக்கிட்டு இருக்குது. பொண்ணுக்கு புதன் திசை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த புதன் எத்தனாவது திசையாக வருது? 3. இந்த பொண்ணுடைய ஜாதத்தில் 3 6 குடையவன் திசை 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ அங்கே திசை என்பது பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் புதன் நன்மையை செய்ய மாட்டார், ஒரு பகை கிரகம் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ஆட்சி பெற்றிருந்தால் என்ன, பகையை வலுத்துக்குவார், பாதிப்பு கொடுத்துருப்பார், அப்படித்தான் எடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? நமக்கு பையனுடைய திசா புத்தியை பாருங்க. பையனுடைய திசா புத்தியை பாருங்க. பையன் பிறந்தது என்ன நட்சத்திரம் கொடுத்தோம்? புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். பிறக்கும்போது குரு திசை. பிறக்கும்போது குரு திசை. அதுக்கு அடுத்தது சனி திசை. சனி திசை ஒரு 19, குரு ஒரு 6, 25. அப்போ பையன் பிறந்தது 98னா இப்போ 25 வயசுக்கு மேலே ஆகி போச்சுங்களா? 25க்கு இப்போ என்ன திசை ஓடுது? இங்கேயும் புதன் திசை தான் போயிட்டு இருக்குது. சார், இங்கேயும் புதன் திசை தான் போயிட்டு இருக்குது, அங்கேயும் புதன் திசை தான் போயிட்டு இருக்குது. இந்த திசை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். தங்களுக்குள் இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஆமாம், தங்களுக்குள் 6 8 12 வரக்கூடாதுங்கிற ஒரு திசா புத்தியுமே எடுத்துக்கணும். இங்கே நம்ம ஒரு ஆய்வுக்கு போனோம்னா, ஒரு பொருத்தத்துக்கு போனோம்னா, இந்த திசை அந்த திசை, இன்னும் காலப்பக்க திசைக்கு தான் போகலை. காலத்து பக்க திசை இதுக்கு வரல. திருமணம் பண்ணும்போது காலப்பக்க திசைக்கு போகணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி திசா சந்திப்புக்கு போகணும். தங்களுக்குள் 6 8 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குதா அப்படின்னு நாம் போகணும். பட் இந்த மாதிரி எல்லாம் போனால் தான் நமக்கு ஒரு பொருத்தம் அருமையாக வருது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அவங்க ஃபைனலுக்கு வர்றாங்க. 2 3 பக்கம் பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜோசியரை குறை சொல்லி இவங்க பார்க்காத கூட நம்மகிட்ட அந்த மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்த்துட்டுங்க, எங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம், இந்த இடத்துல நமக்கு எது கரெக்டாக இருக்குதோ, செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் பொருத்தம். இந்த மாதிரி பார்க்கறது தான் இந்த பொருத்தத்துக்கு பேர். என்ன பொருத்தங்க? இதுக்கு பேர் ருணபந்த பொருத்தம். இதில் கணக்குகள் தேவையில்லை. சார், இந்த பொருத்தத்தை யாராவது கணக்கு போடணுமா? சிம்பிளான பொருத்தம் இல்லையா? ஈஸியாக எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாதா? இல்லை இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்தே வராது. நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் அனைத்து ஜாதகமும் ஈஸியாக இப்படித்தான் போவேன். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ சுக்கிரனும் கேது, அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர ராகு, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சனி, ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் ராகு சுக்கிரன் சனி எந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பலன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல கூட ஐயா கிட்ட சொன்னேன். புரியுதுங்களா? சுக்கிரன் ராகு சேரக்கூடாதுன்னு, சுக்கிரன் சனி சேரக்கூடாதுன்னு ஒரு 100கணக்கான ஒரு 100 பேப்பரில் சுக்கிரன் சனி சேர்ந்துருக்குதுன்னு நான் எழுதி வச்சுருக்கிறேன். சுக்கிரன் சனி சேர்ந்தால் அவங்க தரைக்குறைவான இடத்துல, வயது மூத்தது, புரியுதுங்களா, அவ்வளோ சிறப்பான ஒரு திருமணமாக நடக்காது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கேது சேரக்கூடாது, செவ்வாராகு சேரக்கூடாது. இந்த மாதிரி பல ஜாதகங்களை பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக எப்படி பொருத்தம் பார்க்கணுமோ அப்படி பார்த்து சொன்னோம்னால் மட்டும்தான் அந்த திருமணம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் அவங்க குடும்பம் பிரிவினை இல்லாத, பிரச்சனை இல்லாத போகும். அப்படி இல்லாமல் நாம் ஏதோ கணக்கு போடுறோம், இல்லைன்னு சொல்ல வரலைங்க. கொஞ்சம் தெளிவில்லாத நம்ம கிரகங்கள் போட்டோம் பலன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும், சிக்கல் வரும், தொல்லைகள் வரும், பிரிவினைகள் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை பாருங்க. இப்போ இன்னொரு ஜாதகம் கொடுக்குறேன்.
அது எந்த இடத்துல இருக்கிற சுக்கிரன் ராகு இருக்கலாம், சில இடத்துல இருந்து பலன் பேசும். இல்லை, எல்லா கிரகத்துக்கும் குரு பார்த்து, எல்லா லக்னத்துக்கும் குரு பார்த்தா பலன் கொடுக்காது. புரியுங்களா? எல்லா கிரகத்துக்கும் இதை போடுங்க, உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. வளர்புறை சந்திரனா இருந்து இப்போ பாருங்க, இப்போ அமாவாசை ஜாதகத்தை ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை ஜாதகம் போடுறேன் பாருங்க. இப்போ ஐயா கேட்கறது, கார்த்திக் ஐயா என்ன கேட்குறாருன்னா, வளர்வரை சந்திரன் பார்த்தா நல்லதா, அமாவாசை சந்திரன் இருந்தால் நல்லதான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ நான் கேட்குற பாருங்க, இந்த ஜாதகம் வந்து 8 ஆண்டுகளுக்கு முதல்ல, இப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் போர்டில் போடுறாருங்க, 8 ஆண்டுகளுக்கு முதல்ல அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்ககிட்ட பொருத்தம் பார்த்தோம், ஒத்து வராதுன்னு சொன்னீங்க. புரியுதுங்களா? இப்போ பொண்ணு ஒரு பையன் பெற்றுட்டு எனக்கு பிடிக்கலேன்னு வாழாது வந்துருச்சு, டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுது. இப்போ இதெல்லாம் வந்து தற்சமயம் இப்போ நான் போட்ட ஜாதகமும் இந்த 3 நாளைக்குள்ளே வந்த ஜாதகம் தான். புரியுதுங்களா? இப்போ போடுற ஜாதகமும் நேற்றுக்கு சாயங்காலம் வந்த ஜாதகம் தான். ஏன்னா நான் வேறு ஜாதகம் குழந்தைங்களை பற்றி போடலான்னு சொல்லி தான் முதல்லையே போட்டு வச்சுருந்தேன். இருந்தாலும் தற்சமயம் இந்த இதில் நம்ம கருத்தரங்கத்துக்கு பொருத்தத்தை பற்றி எந்த ஒருத்தரும் பேசுகிற மாதிரி வரல. அதை பார்த்துட்டு அப்படியே டைட்டில் இப்படி கொண்டுகிட்டு வந்துட்டேன். சரிங்களா? ஆய்வு, ஜாதக ஆய்வு, பொருத்தங்கள் கொண்டுகிட்டு வரல. சரி, ஒரு திருமண லைனில் இப்படி கொண்டுகிட்டு போகலாம். புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தர் வரல, பார்த்தீங்களா, திருமணத்தை பற்றி ஒருத்தர் கொடுக்கல, பேசலை. அதனால தான் நான் திருமணத்தை, ஏன்னு கேட்டால் நான் வந்து பேசினதில் அத்தனை மீட்டிங்லேயும் என்ன பேசியிருக்கிறேன், காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் நிறையா பேசியிருக்கிறேன். இந்த அடுத்தது என்ன கொண்டுகிட்டு போகலான்னா, நான் குழந்தைங்களை பற்றி கொண்டுகிட்டு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க எந்தெந்த ஜாதகத்துக்கு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கொண்டுகிட்டு போகலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொண்டுகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டுகிட்டு போனேன். போதும் பாருங்க, இந்த பொண்ணு ஜாதகத்தில் அப்படியே இந்த பக்கம் ஒரு கட்டம் போடுங்க, இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் போட்டு. சரி 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 பாருங்க, இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் இப்போ 11/11/2001 இந்த பொண்ணு பிறந்திருக்குது. பாருங்க, 11/11/2001 பிறந்திருக்குது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முதல்ல எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம், காதல் திருமணம் வரும், கலப்பு திருமணம் வரும், குழப்பங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறேன். பட் அதை தான் பண்ணிக்குன்னு அந்த சொல்லியிருக்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. அதையே தான் பண்ணிக்கிச்சுன்னு அவங்க அம்மா. ஆனால் எனக்கு கூட அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்ககிட்ட வந்து பார்த்தோம், நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, இந்த பொண்ணை கேட்க மாட்டேன்ட்டுச்சு, கல்யாணம் பண்ணிடுச்சு. பட் இப்போ மறுபடியும் வாழ் ஒரு பையனை பெற்றுக்கிட்டு வாழ்லைன்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சுங்க. அப்போ பார்த்துக்காங்க, லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னம், லக்னம் மீன லக்னம். ராசி என்பது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். பாருங்க, நான் வந்து சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்து கன்னி ராசியில் நட்சத்திரங்கள் சரியில்லாத நட்சத்திரம் 6ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காதுன்னு நான் நிறையா மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். சந்திரன் 7லையும் 3ல இருந்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேச லக்னமாக இருந்து சந்திரன் தன் மனைக்கு தான் 12ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்தாலும், புரியுதுங்களா, அதே சமயத்தில் சந்திரன் வந்து மீன லக்னமாக இருந்து தன் மனைக்கு தான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அது அவ்வளவு திருப்தியாக இருக்காது. இந்த இடத்துல புரிஞ்சுக்காங்க, சந்திரன் தன் மனைக்கு தான் 12ஆம் இடத்துல, தன் மனைக்கு தான் 3ஆம் இடத்துல சந்திரன். அப்போ சந்திரனுடைய மகன்தான் புதன். காலையில் ஐயா ஒருத்தர் பேசினார், யார் அப்பன்னு தெரியாத பிறந்த புதன். புரியுங்களா? சந்திரன் வந்து மகனை ஏற்றுக்குவார், புதன் வந்து அம்மாவை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மகாபாரதத்தினுடைய ஒரு கதை. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்து, புரியுதுங்களா, சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்து லக்னாதிபதி குரு என்பது பார்த்தா ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால, பட் அன்றைக்கே சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கனால இந்த ஜாதகத்துக்கு திருமண யோகம் வந்து தான் விருப்பப்படி காதல் திருமணம் வரும், கலப்பு திருமணம் வரும். இந்த ஜாதகம் ஒத்து வராதுன்னு சொன்னால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய திசை ராகு திசையில் குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது.
குரு மிதுனத்தில் உட்கார்ந்திருந்து ராகுவோடு இணைந்து குரு சண்டால யோகம் வாங்கி திசாபுத்தி நடத்துவது அவ்வளவு சிறப்பான ஒரு பலன் இல்லாத இப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. இது உள்கட்டத்தில் இருக்கிறது அந்த பொண்ணுடைய ஜாதகம். பாருங்க, அவங்க பையனுடைய ஜாதகம் பாருங்க. 9/9/2018 எழுதிக்காங்க. 9/9/2018 விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10, அதாவது இரவு 10:45 பிறந்திருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆண் ஜாதகம். இந்த பொண்ணுனுடைய குழந்தை ஜாதகம், வெளிக்கட்ட ஜாதகம் போகிற அந்த குழந்தை ஜாதகம், வெளிக்கட்ட ஜாதகம் போகிற குழந்தை ஜாதகம். அப்போ அந்த பையனுக்கு இப்போ குழந்தைக்கு என்ன நேரங்காலம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் என்பது பார்த்தா ரிஷப லக்னம், லக்னத்தில் மாந்தி, கடகத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் சந்திரன் புதன், மூணு கிரகங்கள். அதே இதில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் குரு சுக்கிரன் 3 கிரகங்கள், 2 கிரகங்கள். துலாத்தில் குரு சுக்கிரன், சனி தனுசில், செவ்வாய் கேது மகரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த பொண்ணோட மகனுடைய ஜாதகம். இப்போ இந்த பையனுக்கு 2018 பிறந்தாருன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. சார் 8வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குமா? இப்போ 7 முடிஞ்சிருச்சா? 2018 9வது மாதம்னா இன்றைக்கி 25னா 7 முடிஞ்சு 8வது வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சரி, இந்த குழந்தைனுடைய ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, சூரிய திசையில் சந்திர புத்தி ஓடுது. சார், சூரிய திசையில் சந்திர புத்தி ஓடுது. ஐயா கேட்டார், இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன கேட்டாருங்க? ஏதாவது சுபகிரகம் குரு பார்த்தா நிவர்த்தி ஆயிருமான்னு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது நமக்கு உதயம் ஆகிறதே, ஜாதகங்கள் வருதே, நம்ம எதை கொண்டுட்டு போகிறோமோ, என்ன கேள்வி, இதுதான் பிரசன்னமோ, புரியுங்களா? பிரச்சனம் பார்க்குறதா இருந்து ஜாமக்கோல் பார்க்குறதுலேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதான். இப்போ தானே கேட்டீங்க, அதை குரு பார்த்தா ஏதாவது நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? ராகு குருவோட இணைந்து 7ஆம் இடத்தை பார்த்தாரு, கலஸ்தரக்காரகனை சுக்கிரனை பார்த்தாரு, நிவர்த்தி கிடைக்கல. குரு பார்த்தா கிடைக்குமா? குரு இங்கே மீன லக்னமாக இருந்து 4ல் குருவும் ராகு. குரு பலமிழந்து போயிட்டாரா? சார், குரு அங்கே பகை வீட்டுக்கு போயிட்டாரா? ராகுவோட போயிட்டாரா? புரியுங்களா? காற்று ராசியில் போய் உட்காந்துக்கிட்டாங்களா? இது என்ன ராசி? காற்று ராசி. இங்க பாருங்க, இங்கேயும் காற்று ராசியில் எத்தனை கிரகம் இருக்குது? புரியுதுங்களா? சுக்கிரனும் ராகு சேர்ந்து இங்க இருந்து கணேசன் வந்துருச்சா? அப்ப தான் விருப்பப்படி திருமணம் வரும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு தான் விருப்பப்படி திருமணம் வரும்னு சொன்னதுக்கு காரணம் நல்லா எடுத்துக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அருமையா புரியும். காற்று ராசியில ராகு குரு, இங்க காற்று ராசியில சுக்கிரன். இதுக்கு காதல் வரும்னு 8 ஆண்டுகளுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறோம். புரியுங்களா? இந்த சந்திரனுக்கு செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருக்குங்களா? 1, 5, 9, 3, 7, 11. இந்த இடத்துல நாடிக்கு போயிடணும். பொருத்தம் பார்க்கும்போது, ஜாதகத்தை பார்க்கும்போது, ஒரு கரெக்டான வயசில் வரும்போது, ஒரு ஆணாயினும் பெண்ணாயினும் ஜாதகம் கொடுக்கும்போது கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்டாங்கன்னா நாம் நாடி பார்த்துக்கணும். புரியுங்களா? நீங்கள் அதாவது ஒரு ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 1, 5, 9, 3, 7, 11 தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் மேட்டூர் டேம் போடுற மாதிரி டேமே போட்டாலும் அது உடைச்சிட்டு போயிடும், நிற்காது. என்னுடைய சர்வீஸில் ஆயிரக்கணக்கான ஜாதகம் நான் வச்சுருக்கிறேன். 1, 2 இல்லைங்க. இந்த அனுபவம் எனக்கு முதல்ல எடுத்தோடனே அதை தான் நான் சொல்லுவேன். ஏன் அதை வருதுன்னே தெரியல. புரியுதுங்களா? சரி, இந்த குரு பார்த்ததுக்கு உங்களுக்கு கேள்வி கிடைச்சிருச்சுங்களா? இதுக்கு கிடைக்கல, இல்லை நல்ல பலன் கிடைக்கல. அப்போ குரு பார்த்ததுனால நிவர்த்தி, இப்போ குரு திசை தானே ஓடுது, நிவர்த்தி கிடைச்சிருக்கணுமா? குருவோட தானே ராகு சேர்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த குரு திசை தானே இந்த பிள்ளைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை நல்லா இருந்திருக்கணும் இல்லைங்களா? நல்லா இல்லை. புரியுதுங்களா? சரி, இதுக்கு பிறந்த குழந்தை இப்போ கேட்டீங்க இல்லையா? அதாவது வளர்பிறையா தேய்பிறையான்னு. புரியுதுங்களா? இப்போ இந்த குழந்தை ஜாதகத்தில் பாருங்க, இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் என்ன லக்னம் சொன்னோம்? ரிஷப லக்னம் சொன்னோம். ரிஷப லக்னம் கிரகங்கள் சொல்லிட்டோம். 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன். இன்னைக்கு என்ன திசை ஓடுது? சூரிய திசையில் சந்திர புத்தி ஓடுது.
சார் சூரிய திசையில் சந்திர புத்தி ஓடுது. இந்த சூரியன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கிறார். அமாவாசை யோகத்தில் அன்னைக்கு அமாவாசையை ஓடிட்டு இருக்குது. அப்போ அமாவாசை சூரியன் சந்திரனும் ஒரு வீட்டில் சுகாதிபதிங்கிற 4ஆம் இடத்துல இருந்து அந்த திசா புத்தி வரும்போது, புரியுதுங்களா, இருள் காரகனாகிய சந்திர புத்தி ஓடும்போது அங்கே அம்மாவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு வீட்டில் இணைந்து 4ஆம் இடத்துல இருந்து திசா புத்தி நடத்துறதுனால அப்பா அம்மாவுக்கு தேவையில்லாத குழப்பம், பிரச்சனை, சிக்கல், தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலமாக வந்து அப்போ இந்த ஜாதகப்படி அந்த பொண்ணு ஜாதகப்படி நல்லா இருந்தாலும் இந்த பையன் ஜாதகம் அப்பா அம்மாவை பொழைக்க விடலை. அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. 8 ஆண்டுகளுக்கு முதல்ல வேண்டான்னு சொன்னால் அதையே பையனை பண்ணி மறுபடியும் இங்கே பிரவினைகள் பிரச்சனைகளுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ சார் பொழைக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சார் எப்போ பொழைக்க வைக்க முடியும்? இந்த குழந்தை ஜாதகத்தில் இப்போ என்ன ஓடுது? சுக்கிர திசை 6 வருஷத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. சுக்கிர திசை 6 வருஷம். இப்போ சுக்கிர திசையில் அதாவது முடிஞ்சிருச்சு. சந்திர திசையில் சூரிய திசை. இந்த சூரியன் என்பது பார்த்தா 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சுக்கிர ஒரு 6, சூரிய ஒரு 6, 12 ஆண்டுகள் வரைக்கும் இந்த மாதிரி இருக்குமா? 12 வருஷத்து வரைக்கும். அதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க. வேறு எந்த கிரகத்தினுடைய தொடர்புகள் என்பது ஒரு சிறப்பான அம்சமாக கொடுக்கல நமக்கு. இந்த 12 வருஷம் வரைக்கும் அதுவும் சிறப்பு இல்லை. சரி, அடுத்தது என்ன திசை வரும்? சந்திர திசை வரும். சந்திர திசையில் இருள் தன்மையான திசை. அப்பா அம்மாவை பொழைக்க வைக்கிங்களா? முடியாது. சரி, அடுத்தது என்ன திசை வரும்? செவ்வாய் திசை வரும். செவ்வாயும் கேது போய் லக்னத்துக்கு அப்பா ஸ்தானங்கிற 9ல் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்பா ஸ்தானங்கிற 9ல் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த செவ்வாய் திசையும் டவுன் ஆகி போச்சு. இவங்களை எப்படி பொழைக்க வைக்கிறது? முடியுமா? முடியாதுங்கிற ஒரு கருத்து தான் போகுது. அப்போ ஏதாவது ஒரு திசை ஒன்று அவங்க அம்மா ஜாதகம் வலுவாக இருக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தை ஜாதகம் வலுவாக இருக்கணும். அப்போ அவங்கள பொழைக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி கொடுக்கணும். அப்போ இது எந்த உருவத்துலேயும் வழி கிடைக்கல. இப்போ நம்ம ஜோசியர் என்ன சொல்லணும்? இது பொழைக்கவே பொழைக்காதுன்னு நாம் சொல்லவும் முடியாது, அறுதிட்டு கூறக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இப்போ இந்த குழந்தனுடைய ஜாதத்தில் எவ்வளோ நாள்? சூரிய திசையில் சந்திர புத்தி முடியட்டுமா? அடுத்தது செவ்வாய் புத்தி முடியிட்டு. சூரிய திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாயும் கேது அப்பா ஸ்தானங்கிற 9ஆம் இடத்துலேருந்து அந்த செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி வரட்டும். ராகு புத்தி வரும்போது வாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பலன் மாற்று வழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ராகு கடகத்தில் இருக்கிற ராகு, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சிறு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னு கேட்டால் மேசராகு, கடகராகு, கன்னிராகு, மகர ராகு ஒரு சிறு மாற்றங்களை கொடுக்கும். புரியுங்களா? அந்த ராகு புத்தி வந்தால் தான் அவங்களுக்கு கோயிலுக்குள்ள பரிகாரம் கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அப்போ 8 ஆண்டுகளுக்கு முதல்லையும் இந்த இது சொல்லியிருக்கிறேன். முதல் பார்த்த பொருத்தமும் இதே மாதிரி தான் சொல்லி, அதுக்காக தான் இந்த உதாரணம். ஒரு கல்யாணம் நம்ம வேண்டான்னு சொல்லி பண்ணி வச்ச ஜாதகத்துக்கும், புரியுதுங்களா, பட் இப்போ பொருத்தத்துக்கு வந்த ஜாதகத்துக்கு 2 இணையாக இந்த 2 நாளுக்குள்ளே வந்த ஜாதகத்துக்கு தான் இந்த அளவுக்கு இது போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது பொருத்தம் இன்றைய காலகட்டம் நமக்கு என்ன மிக மிக முக்கியமான தேவையோ அதை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடிய பொருத்தம் என்ன கொடுத்துருக்குறேன்? ருணபந்த பொருத்தம்னு கொடுத்துருக்குறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தில் ராஜா அவர் மணிகண்ட ராஜா அவர் நூல் எழுதியிருக்கிறாரு. அதில் ருணபந்த பொருத்தம் கொடுத்துருக்குது. அதோடு இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய வர்க்க சக்கரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா திரிசி அம்சம் அந்த கட்டத்தை மட்டும் எடுத்துக்காங்க. அது எத்தனை பாகையில் இருக்குது? செவ்வாயினுடைய பாகையிலையோ சனியினுடைய பாகையிலையோ அது அவர் அந்த இடத்துல கிளாஸ் நடத்தும் போது கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இந்த அவங்களுடைய குணாதிசையில் தெரிஞ்சு நீங்கள் பொருத்தம் பார்க்குறது அல்லது இந்த ஜாதகம் 2-3 பேர் பார்த்துட்டுன்னு சொன்னாலும் கூட நம்ம இவர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், எல்லா ஜோசியரும் கூட பட் சில இதை கொஞ்சம் கம்மியாக அனுபவம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற இடத்துல, கற்றுக் கொடுக்குற இடத்துல நாம் அது பொருத்த சமாச்சாரத்தை கொஞ்சம் எஸ்டால் பண்ணி படித்து அதுக்குண்டான முறைப்பாடாக தகுந்த மாதிரி பொருத்தம் பார்த்தீங்கன்னா அருமையான இனிமேல் ஜென்ரேஷனுக்கு வாழ்க்கையை வளமாக அமைத்து கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்னா ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணலான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது என்று சொல்லி எனக்கு இந்த 48வது மாதாந்திர கருத்தரங்குக்கு தர்மசாஸ்தா ஜோதிட ஆலயா அதாவது கல்வி நிலையத்துக்கு தலைவராகிய மணிகண்டராஜ் அவர்கள் பேச வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் எனக்கு நன்றி சொல்லி
இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்ட அனைத்து ஜோதிடர்களுக்கும் பிரம்மா நண்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைத்து பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சி கந்தசாமி, வெப்படை, 94 43 40 84 59 9443408459. பட் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா யார் இதுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க. ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு மேலே கூப்பிட்டு கேளுங்க. நான் அழகான பதில் சொல்கிறேன். எந்த கேள்வி, இந்த பொருத்தத்தை சமாச்சாரத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன், தவறில்லை. பாருங்கள், ஒரு ஜாதகம் அந்த பொருத்தம் பார்க்குறதுக்கு போட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து ரெகுலராக எங்கிட்ட பார்க்குறவங்க அந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஐயா தலைவர் பார்த்தோன்னே இது வந்து தேவையில்லாத ஒரு குழப்பம் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். அது தேவையில்லாத குழப்பம், திருமணத்துக்கு முன்னாடியே தேவையில்லாத குழப்பம், பிரச்சனை, சிக்கலெல்லாம் பண்ணி நான் ரெகுலராக 4-5 ஆண்டுகளாக அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணி திருமணம் ஆகாத, தான் விருப்பப்படி ஆகாத நான் பரிகாரங்கள் பண்ணி அது உண்டான நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? இதுக்கு உண்டான நிவர்த்திகள் நூல் ஆதாரமாக பாக்கெட் மலையாளம்னு ஒரு புக் இருக்கும். அதில் அதுக்கு உண்டான விளக்கங்கள் இருக்குது. கிடைச்சா வாங்கி படித்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி இருக்குது. புரியுதுங்களா? இதுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த அனைத்து ஜோதிட பெருமக்களும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக ஜாதக ஆய்வு போடும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஜோதிடம் வந்து அனுபவம் தேவைன்றதுனால ஆய்வுகள் பண்ணும்போது தான் அது எப்படி எடுக்கிறான்ற விஷயங்கள் தெரியும். நம்ம என்ன தான் படித்தாலும் ஆய்வுகளோடு சேர்ந்து அதை பார்க்கும்போது இருக்கணுன்றதுக்காக தான் மாதம் இந்த ஒரு ஆய்வு கருத்தரங்கம்ன்றதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஐயா அவர்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்புரை செய்கிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.